இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு நாயுடு நாயக்கர் உறவின் முறை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக தேனி மாவட்டத்தின் துணைத் தலைவர் வனமகன் பாலாஜி, எங்கள் அன்புக்குரிய தலைவர் சபாஸ் நாயுடு அவர்கள் ஆணைக்கிணங்க இந்த உரையை நிகழ்த்துகிறேன். எல்லாரும் சங்கடப்படுவனா, நம்ம கொஞ்சம் மரியாதையாக பேச வராது. அவன் இன்னும் பேசுவேன், சங்கடப்படுவனா. முதல் வார்த்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். யார் என்னென்னதும் பேசுவேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எவனும் சீமானை பற்றி பெரிய ஆளாவே நினைக்க வேணாம். அவனை பேசி பேசி பெரிய ஆள் ஆக்கி விட்டுற வேணாம். ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் அவனை எவனுமே 50 காசுக்கு மதிக்கிறது இல்லை. நம்மதே அவனை பேசி பேசி பெரிய ஆள் ஆக்கி விட்டுருக்கான். ரெண்டாவது, சமூக வலைதளங்களில் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. ஏன்னா 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு செல்லு ஊற்றுக்கிறிக்கான். ஓடு வெட்டிக்கு வாங்கி கூட அவன் பாட்டு செல்லம் வாங்கிட்டு வந்துடுறான். வாங்கி வந்து அவன் போடுறதே கமாண்டு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ரொம்பவும் இல்லை, செந்தமிழன் சீமான் அவர்களை கொலை மிரட்டல் பண்ணதா எங்கள் ஆண்டிப்பட்டியில் என் தம்பி சந்தோஷ் அவர்களை கைது பண்ணிட்டாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி அவன் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கான். அவன் பேசுறதெல்லாம் சரி, கொலை மிரட்டல் பண்ண எல்லாம் சரி. மதுரையில் திருமண நாயக்கர் மகால இடிப்போம்னு சொன்னேன். யாரும் நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும் அந்த மகான் தான். அடுத்து நிறைய அருவருக்கத்தக்க வார்த்தைகள்லாம் விட்டுருக்கான். யாரு? நம்ம ஐயா மாமனிதர் செந்தமிழன் சீமான். ஏன்னா அப்படித்தான் அவங்களுக்கு சொல்லணும். சைமன் செபாஸ்டியன் சொன்னா கோபம் வந்துடும். ஏன்னா மலையாளக்காரன் சொன்னா பெரிய சண்டைக்கு வந்துருக்கான். நீலாம் அப்படியா இப்படியா நிறைய பேசுங்க. நாகரிகமாகவே பேசுவான். அவன் சென்ற போற நம்ம நாகரிகமாகவே பேசுவான். ஏன்னா நாங்கெல்லாம் கேப்டன் விஜயகாந்தோட உண்மையான வளர்ப்புகள். கிமுவுக்கு முன்னாடி மத்திய அரசு தமிழ்நாட்டில் மக்களுக்கு சேர வேண்டிய அதிகாரம் முழுமையாக கிடைக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காகவே பிரிக்கப்பட்டதுதான் மாநிலம். அதில் எவனும் மொழி பார்த்து பிரிக்கல. அந்தந்த ஏரியாவில் பிரிக்கிறவன அப்படியே வச்சுட்டான். ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசனு கேட்டா இவன் சொல்றான் மொழி வாரி மாநிலமா. தெலுங்கு பேசுறேன் பூரா ஆந்திராக்காரன், கன்னடம் பேசுறேன் பூரா கர்நாடகாக்காரன். எங்கிட்ட அந்த புத்தி வந்துச்சு. எனக்கெல்லாம் தமிழ் தவிர எந்த மொழியும் தெரியாதுரா. வயசு 40 ஆச்சு. இன்னும் ஊரில் தமிழ் தவிர எந்த மொழியும் எனக்கு தெரியாது. இன்னும் அப்படித்தான் வாழ்ந்துக்கு வரேன். எங்கிட்ட அந்த புத்தி வந்துச்சு உங்களுக்கு. அடுத்து திருச்சியில் நம்ம காவல்துறை ஐயா வருண்குமார் IPS அவர் சொன்னாரு, தமிழ்நாட்டிலே தடை செய்யப்பட வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சின்னு. ஏன்னா அவ்வளவு பெரிய அதிகாரிக்கே கொலை மிரட்டல் விட்டுருக்கான். நிறைய பேசிருக்கான். இதுல நீங்க சமூக வலைதளங்களை போய் ஆக்டிவா பாருங்க, நல்லா தெரியும். நம்ம சீமான் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கல்லுக்கடை முழுக்கதே, பள்ளிக்கூடத்துக்கு முழுக்கதே கல்லுக்கடையா வச்சிருந்தாங்களாம். ஒரு போய் குடிச்சாரான். எப்படி கல்லுக்கடை முழுக்கதே பள்ளிக்கூடமே வச்சிருந்தாங்களா, இவர் போய் குடிச்சாரான். அது போல நிறைய மதுரையில் அடையாள சின்னமா இருக்கிற திருமண நாயக்கர் மகால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாயக்கர் படையெடுப்பு நடக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு எந்த அளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான், சொல்ல விரும்பல. தமிழ்நாட்டில் நாயக்கருக்கு அந்த நாயக்கர் மன்னர் கட்டின அத்தனை இதை இடிப்போம்ன்றான். இடிச்சு பாரு. மதுரை எம்படி இடிப்ப நீங்க சுத்தி முத்தி போனா தமிழக மைதானம் ஒன்று இடிச்சிருக்க. இன்னும் எம்பிட்டு இருக்கு மதுரைக்குள்ள. எல்லாத்துக்கும் மேல நீ படிக்கிறிய புக்கு
ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் இருக்கிற கோவில் கட்டினதே என் நாயக்க மன்னர் தான். இது போக தமிழ்நாட்டில் முழுசா இருக்கு. எம்பளை எடுத்து போடுவ. நாங்க யாரும் வரலாற்று பெருமையை சொல்ல வரல. பூர்வீக தமிழ் மொழியில் நாங்களும் தான். எங்களை தேவையில்லாம தொந்தரவு பண்ணணும், அவ்வளவுதான். தேவையில்லாம மொழி இனவாத பிரச்சனை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் வெட்டி பிரச்சனை ஏற்படுத்த வேணாம். நன்றி. அன்புடன் தேனி மாவட்டம்.